ஹலோ யூஎஸ், வெல்கம் டு கோலிவுட் சின்டாக்கிஸ். இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னா, நம்ம மலையாள சினிமாவில் அடுத்து எடுக்க போகிற ஒரு பிக் ப்ராஜெக்டை பற்றின ஒரு அப்டேட். இந்த படம் என்ன படம்னா, நம்ம பிருத்விராஜ் சாரோட கலீஃபா அப்படின்ற ஒரு பிக் ப்ராஜெக்ட் படம். இந்த படத்தை மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற பட லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது வைஷாக் அப்படின்ற ஒரு டைரக்டர். இந்த படத்தை 2 பார்ட்டாக எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்று கலீஃபா த பிளட் லைன் த பிகினிங், இன்னொன்று கலீஃபா த ஹவுஸ் கைஸ் அப்படின்ற ஒரு பார்ட். இது 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆகுது. இதில் ஃபஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் இயர் ஓணம் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட பூஜையும் இப்போ ரீசெண்டாக தான் போட்டு முடித்தாங்க. இந்த படத்தில் என்னடா அப்டேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூசிஃபர் L2 எம்ப்ரான் இந்த 2 படத்துக்கு அப்புறம் மறுபடியும் மோகன்லால் சாரும் பிருத்விராஜ் சாரும் இந்த படத்தில் இணைந்து நடிக்கிறார்கள். இது எவ்வளவுக்கு எவ்வளோ உண்மையான நியூஸுன்னு எனக்கு தெரியலை. நமக்கு வர நியூஸ் படி இது 100% கன்ஃபார்ம். ஆல்ரெடி பிருத்விராஜ் சார் டைரக்ஷனில் மோகன்லால் சார் நடித்த லூசிஃபர் படம் கேரளா இண்டஸ்ட்ரியிலேயே 100 crore அடித்த படம். அது போக அவங்க கூட்டணியில் மீண்டும் வந்த படம் L2 எம்புரான், அதாவது லூசிஃபர் பார்ட் 2. இந்த படம் 250 crores மேலே கிராஸ் பண்ணியிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடித்து இந்த வருஷம் மலையாள சினிமாவில் இருந்தது. அதுக்கப்புறம் லோகா படம் 300 crore பாக்ஸ் ஆஃபீஸ் பிடிச்சிது. சரி, இப்போ ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பிருத்விராஜ் சாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரணாசி படத்தோட ஷூட்டிங்கில் தீவிரமாக இருக்கார். ஏன்னா அது இந்த வருஷம் எண்டிங்குள்ளே முடிச்சுட்டு அடுத்த வருஷம் சிஜி ஒர்க்ஸ், விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடித்து 2027 எண்டிங்குள்ளே, அதாவது மிடில்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கான வேலைகள் மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் மோகன்லால் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்குமே திருஷ்யம் 3 படத்தோட ஷூட்டிங்லாம் ரேப் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி இப்போ தான் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க அஃபிஷியலாக. அது முடிச்சுட்டு அவர் இப்போது வெக்கேஷனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த வெக்கேஷனுமே இப்போது ஜான்வரி மந்த்தே முடிச்சுட்டு இமீடியட்டாக அவர் பண்ண மேத்யூ கேரக்டரோட ஷூட்டிங்க்கு ஸ்டார்ட் பண்ணி போயிடுவாங்க. ஏன்னா ஜெயிலர் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மந்த்து 21 இல்லைன்னா 27 இல்லைன்னா ஜூலை மந்த், இந்த 2 மந்தில். அதனால் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்க ஃபெப்ரவரி இல்லைன்னா மார்ச் ஆயிரும். இதை எடுத்து சீக்கிரமே இது ஒரு குயிக் ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படமும் மலையாள சினிமாவில் லூசிஃபர் L2 எம்ப்ரான் மாதிரி ஒரு ஹிட் பிளாக்பஸ்டர் படமாக அமையுமான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அஃபிஷியலாக உங்களுக்கு வந்துடும் நோட்டிஃபிகேஷனில்.